ஆண்டவன் புண்ணியத்துல உன் வளகாப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். இனிமே வளர்பிற மாதிரி நாளுக்கு நாள் உன் வயிறு வளர்ந்துகிட்டே போகணும். 10வது மாசம் முடியறதுக்குள்ள தங்க மாதிரி ஒரு புள்ளைய பத்தி என் கையில கொடுத்துடணும். என்ன? வாங்கம்மா, எல்லாரும் அடுத்தடுத்து வளையல் போடுங்கம்மா. அக்கா அழகா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கா. லேடிஸ் மட்டும்தான் வளையல் மாட்டி விடணுமா? நான்லாம் கூடாதா? அம்மா, சகல என்ன சொன்னாரு நல்லா கேட்டுச்சா? வேணாமே. அட சும்மா இருங்க சகல. இத சொல்றதுக்கு என்ன வெக்கம்? என்ன மாமா, அவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அட இருங்க சகல, சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் என்ன? மீனாட்சி, உனக்கு சகலையும் வளையல் மாட்டி விடணும்னு ஆசைப்படுறாரு. ஓ, அதனால என்ன? அக்கா அவரோட பொண்டாட்டி தானே, அவரும் வந்து வளையல் மாட்டி விடட்டும். மாமா நீங்க வாங்க மாமா, வந்து அக்காக்கு வளையல் போட்டு விடுங்க. வாங்க. நான் வரலாமா? இந்த ஃபங்க்ஷன்ல லேடிஸ் மட்டும் தான் கலந்துக்கணும்னு நான் நினைச்சேன். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களும் கலந்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. வாங்க. அட வாங்க மாமா, நீ கூட வந்து வளையல் போட்டு விடு. அப்படியா? அப்ப ஆம்பளைங்களும் வளையல் போட்டு விடலாமா? இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரியாம போச்சு. சகல, முதல்ல நீங்க போய் வளையல் மாட்டுங்க, அப்புறம் நான் வரேன். போங்க. அட போங்க, வெட்கப்படாதீங்க, போங்க. போட்டீங்கல்ல, சரி நேரமாச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம். மாமா ஒரு நிமிஷம். என்ன மீனாட்சி? இல்ல, எல்லாரும் எனக்கு வளையல் போட்டுட்டாங்க. ஆனா ஹாசினி இன்னும் எனக்கு வளையல் போடவே இல்லையே. போத்தேடி இவள. ஹாசினி, நீ ஏன் அங்க நின்னுட்டு இருக்க? வா, நீயும் வந்து உன் கையால எனக்கு வளையல் போட்டு விடு. அக்கா, அதான் மீனாட்சி அக்காவே ஆசைப்படுதுல்ல, வந்து வளையல் போட்டு விடுங்கக்கா. ஏய், ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்ப அவளை எதுக்காக கூப்பிடுறீங்க? என்ன சித்தி நீ? உனக்கு ஹாசினி மேல 1000 கோவம் இருக்கலாம். அந்த கோவத்தை காட்டுறதுக்கு இதுவா நேரம்? இங்க எனக்கு வளகாப்பு நடக்குது. இதுல எல்லாருமே எனக்கு வளையல் போட்டு விடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹாசினிய மட்டும் எதுக்கு சித்தி ஒதுக்கி வைக்கணும்? அக்கா, இந்த ஊரே சேர்ந்து உனக்கு வளையல் போட்டு விடலாம். ஆனா இவங்க மட்டும் போடவே கூடாது. இவங்க நம்ம குடும்பத்துக்கு எதிரி.
இன்னும் சொல்ல போனா இந்த நேரம் இவங்கள நம்ம இங்க நிக்க வச்சிருக்கவே கூடாது. ஏ தாரணி, என்ன பேசிட்டு இருக்க? சும்மா இரு. எதுக்கு நல்ல காரியம் நடக்கும்போது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? ஹாசினி, மீனாட்சி ஆசைப்படுதுல, வந்து வளையல் போட்டு விடுமா. அவங்க வளையல் போட கூடாது. தாரணி, இது எனக்கு நடக்கிற வளகாப்பு. ஹாசினி எனக்கு வளையல் போட்டு விடணும்னு நான் ஆசைப்படுறேன். என் ஆசையில நீ எதுக்கு குறுக்க வர? மீனாட்சி, என்ன நீ? ஆ? அவ நம்ம குடும்பத்துக்கு எம்புட்டு பெரிய கொடுமையை பண்ணிருக்கா. அவளை போய் வளையல் போட சொல்ற? இதெல்லாம் என்ன ஆசை உனக்கு? இப்படி இல்லாம ஆசைப்படுறது? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மா, எல்லாரும் எந்திரிங்க, பின்னாடி பந்திக்கு போங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க. சித்தி, கொஞ்ச நேரம் சும்மா இரு சித்தி. ஹாசினி, நீ வா, வந்து எனக்கு வளையல் போட்டு விடு. நீ போட்டு விடலனா என் கையில மாட்டிருக்க அத்தனை வளையலையும் நான் கழட்டிடுவேன். ஏய், அக்கா, மீனாட்சி, இந்த நேரத்துல நீங்க இப்படி எமோஷனல் ஆகக்கூடாது. உங்களுக்கு என்ன, ஹாசினி வளையல் போட்டு விடணும், அவ்வளவுதானே? ஹாசினி, மத்தவங்களை விடு. மீனாட்சி ஆசைப்படுறாங்கல்ல, போ வளையல போட்டு விடு. தம்பி, என்ன தம்பி நீங்க? பேசாதீங்க, சும்மா இரு. போ வளையல போடு. ஹாசினி, வா, வந்து வளையல் போட்டு விடு. சரி சரி, இப்ப எல்லாரும் வளையல் போட்டாச்சுல? போட்டாச்சுப்பா. வாங்க வாங்க, எல்லாரும் போய் சாப்பிட போலாம், வாங்க வாங்க. வாங்கக்கா. வா வா. மீனாட்சி, நீ வாமா. எந்திரிங்கக்கா, எல்லாம் சாப்பிட போலாம், வாங்க. பாத்து. வாக்கா. வா. உங்களுக்கு இந்த வீட்ல கிடைக்கிற மரியாதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். சீக்கிரமே உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறேன். பண்ணிட்டு இருக்க? உன்னதான் மாமா கேக்குறேன், என்ன செஞ்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? துணி துவைச்சிட்டு இருக்கேன். அது தெரியுது, ஆனா இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? ஏன், நான் பண்ண என்ன? இத பாரு, என் துணியை நான் துவைக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் ஒரு மாதிரியா பேசுற? மாமா, என்னாச்சு உனக்கு? சென்னைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ என்கிட்ட சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்த. இப்ப என்ன திடீர்னு யாரோ மூணாவது மனுஷி கிட்ட பேசுற மாதிரி பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் சாதாரணமா தான் பேசுறேன். இத பாரு, நான் இப்ப துணி துவைக்கிற மூட்ல இருக்கேன். தொந்தரவு பண்ணாம போய் உன் வேலையை பாரு. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ற? உன் துணியை துவைக்க தான் இங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல. வழக்கமா மீனாட்சி துவைச்சு கொடுத்துட்டு இருந்தா, என்னைக்கு நீங்க கழுத்துல தாலி கட்டினியோ அன்னையில இருந்து நான் தானே உன் துணியை துவைச்சிட்டு இருக்கேன். நீ தான் என் துணியை துவைக்கிறன்றது எனக்கு நேத்து தான் தெரியும். வழக்கமா மீனாட்சி தான் துவைப்பா, இல்லைன்னா என் அக்காவோ தாரணியோ, இவங்க தான் வழக்கமா துவைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து தான் நீ என் துணியை துவைக்கிறத நான் கவனிச்சேன். இனிமே என் துணியை நீ துவைக்க வேணா, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு மாமா நீ இப்படி பேசுற? நான் உன் ஒய்ஃப் தானே. நான் உன் துணியை துவைச்சா என்ன தப்பு? முதல்ல இதை நிறுத்து மாமா.